கார்த்திகா. நீயா? சொல்லு. இல்லை கார்த்திகா, என் அம்மாவுக்கு நகை வாங்க போயிருந்தேன். அங்கே ஒரு செயின் பார்த்தேன். உனக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். செயினா? இல்ல, எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன கார்த்திகா சாதாரணமாக சொல்கிற? உனக்காக தேடி தேடி வாங்கினேன் தெரியுமா? விலை என்ன தெரியுமா? 2 லட்சம். இல்ல, எனக்கு இது ஒன்றும் போட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்டே கொடு. இந்த புடின்னு சொல்கிறேன்ல, ஏய், போட்டுக்கோ. என்ன பண்ற? புடி ஏய், விடு. புடி கார்த்திகா, விடுன்னு புடி. சொல்றேன், ஏய் விடு. போட்டுக்கோ, நல்லா இருக்கும் ஏய், கார்த்திகா, விடு. போட்டுக்கோ. ஏய் ஏய், இது குடும்ப பிரச்சனை, உள்ள வராத. வீட்டு பிரச்சனைனா வீட்டோட வச்சுக்கோங்க. இது பொது இடம். இங்கே பிரச்சனை பண்ணா யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அதை கேட்க நீ யாரா? முருகா, முதல்ல அவனை போக சொல்லு. பார்த்தாலே எரிச்சலா வருது. எரிச்சலாவதா? இப்போதானே சொன்னேன் வீட்டு பிரச்சனை வீட்டோட வச்சுக்கோன்னு. இப்படி பிரச்சனை பண்ணா நான் கேட்பேன், அப்புறம் என்ன யாரு நீ கேட்ப. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். தேவையா? போ. வீட்டுக்கு தானே வருவ, உங்க அம்மா அப்பாட்ட பேசிக்கிறேன். ஆனா ஒண்ணு முருகா, என் மாமா அடிக்கடி சொல்லுவாரு, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த முருகன் வந்து காப்பாத்துவான்னு. அது உண்மைதான் போலயே. முருகன் மேல நம்பிக்கை வருது போல. முருகா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, மூட நம்பிக்கை இல்லை, அதானே? அதேதான். சரி வாங்க, நானே உங்களை வீட்டில் விட்டுறேன்.